ஃபார் சந்தோஷ். நான் என்ன தப்பி சொல்லுவேன், ஆல் ஸ்டூடெண்ட் ஷார்ட்டிங் நியூஸ். ஏன் ஷார்ட்டிங் நியூஸ்னா எல்லாமே ஸ்டூடெண்ட்டை படிச்சு ஆர்டிஃபிஷியல் ஏன் டேஞ்சர் மோடர்ன் டேஞ்சர் இது நான் மட்டும் சொல்லலை, எல்லாமே ஸ்மார்ட் ஜாட் மோஸ்ட்லி பில்லியன் சொல்லுவாண்ட. ஏன் ஃபஸ்ட்டு எல்லா ஸ்டூடெண்ட்டுமே இன்ஜினியர், அப்புறமாட்டா ஜாப், எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு ஜாப் போகணும். ஆனால் இப்போ அந்த ஜாப்லேயே இந்தியாவில் மோஸ்ட்லி ஸ்டூடெண்ட்டு டிசிஎஸ்னா டாப் இந்தியா டாப் 2 டிசிஎஸ் மட்டும்தான். அதில் இப்போ மட்டுமே டிசிஎஸ் இல்லை 2500 பேர். ஏன் அவர் ஒரே ஒரு நைட்டில் மட்டும் அட்டை சொல்வார். டிசிஎஸ் விப்போவில் 400 பேர் டெட் மாதிரி இந்தியாவிலே டாப் 1 கம்பெனியில் யூஸ் பண்ண. அதனால் 400 பேர் 500 பேர் மேலே வேர்ல்டு நம்பர் 1 சொல்லி கம்பெனியில் ஐபிஎம் ஒரே ஒரு நைட்டு மட்டும் 18 பேர். அதில் 4000 ஹெச்ஆர் எவ்வளோ மேனேஜர் தெரியுமா? இதில் மோஸ்ட்லி 8 இயர்ஸ் 9 இயர்ஸ் இப்போ 1 டேத்து லேட்டான யூஸ் ஃபுல்லாக பெருமாட்ட லே ஆஃப். அது மட்டும் இல்லாமல் ஸ்டூடெண்ட் பீரியட்டை ஸ்டார்ட் பண்ணுறது எல்லாமே சொல்ல போகிறேன். இப்போது முக்கியமாக இப்போ யூபிஎஸ் இப்படி ஒன்று கம்பெனி இல்லை மட்டுமே 8000 பேருக்கு லே ஆஃப். இப்போது ஆர்டிஃபிஷியல்னால மாடர்ன் டொமைனில் நாளைக்கு நம்ம இன்னிட்டு வேற யாரோ நாளைக்கு நம்ம வீட்டில் அது எப்படி நம்ம வீட்டு எப்படி நம்ம அடாப்ட் பண்ணுறது ஃபுல்லாமே தெளிவாக சொல்ல போகிறேன். ஃபுல்லாக வேணுமா ஃபுல்லாக பாருங்க. நாளை அவனுன்னா நம்ம இன்னிக்கு அவனுன்னா நாளைக்கு நம்ம ஏஐ மாடர்ன் ஜாப் பிஸ்னஸ் மேன் ஏஐ அடாப்ட் பண்ண கம்பெனியில் 1000 பேர் செய்ய வேலையை ஒரே ஒரு நிமிஷத்தில் செஞ்சிடும். ஒரு சொடுக்கு போய் நேரத்தான் ஏஐ 1000 பேர் செய்ய வேலையை செஞ்சிடும். அதனால தான் 1000 பேர் சம்பளம் தோழித்தனத்தில். ஆனால் இந்த ஏஐ வெறும் 1 lakh இந்தமாரி ஒரு கம்பெனி போட்டித்தான் ஃபுல்லாமே மோஸ்ட்லி ஆல்ஃபாபெட் எல்லாத்துமே தெரியும். தூள் சிஓ சுந்தர் பிச்சை இவர் கம்பெனியில் தான் ஃபுல்லாமே யூடியூப் 100 மேலே படித்து இதேமாரிட்டா ஃபுல்லாமே சீப்பர் ப்ரைஸ் தான். அதனால தான் ஃபுல்லாக கம்பெனிக்குமே லோயஸ்ட் ப்ரைஸ்னால்தான் யூஸ் பண்ண. இதே ஒரு மிஷின்ட்டு லோயஸ்ட்டாக இதே ஒரு மனுஷன் ஃபுட்டு எவ்வளோ செலவு அவரு இழுத்து ஆடோ இந்தமாரி எல்லாத்துமே செலவு மணிஸ் லாஸு. ஆனால் இது அடாப்ட் பண்ணனா மூரை மணி நம்மளுக்கு மிச்சம் ஆட்ட வச்சு இப்போ அடாப்ட் பண்ணதுனால 1 பில்லியன் நம்மளுக்கு சேவ் ஆகிட்டு. இதே ஃபுல்லாட்டுமே 2 லட்சம் பேர் ஜாப் ஆகிட்டு. ஜாபு லே ஆஃப். இவன் ஃபேமிலியாக பண்ணி இவன் 10 இயர்ஸ் ஆகும். 1 இயர் 10 lakh 20 lakh வாண்டு ஃபேமிலியே இந்தமாரினா நம்ம எப்படி நாளைக்கு என்ன பண்ண போகிறோம்? அது மட்டும் மெட்டால ஆர்டிஃபிஷியல் சூப்பர் இன்டெலிஜென்ஸ் என்னாரு நாளை லேட்டஸ்ட் இப்போ எல்லாமே என்ன சொல்லியிருந்தா தெரியுமா? 2030 ரோபோட்டிக்ஸ் ஆர்டிஃபிஷியல் அப்படின்னு நம்ம ஆள் எண்ட போட்டு நம்ம இப்போ நம்ம பிக் பாஸ் டுடே ஃபார் பிக் பாஸ் நம்ம பார்த்தோம். அந்தமாரிட்ட நம்ம ஜாப் பார்த்தோம். ரோபோட்டிக்ஸ் என்ன பண்ணுது பிக் பாஸ் திடீர்த்து இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம பார்த்தோம். அது நம்மோட ரோபோட்டிக்ஸ் ரோபோட்டிக்ஸ் நம்மள பார்த்தோம். 2030 சொல்லிட்டாரு நம்பர் 1 பில்லியன் டாட்டா எல்லாமே அவரே சொல்லித்தாரு. 2030 ரோபோட்டிக்ஸ் ஒன்லி ஏஐ. இதே டிவி என்ன சொல்லிட்டாருன்னா டிஎம் தெரியல 2030 ஏஐ ஒன்லி ரோபோட்டிக்ஸ் 2-3 நீ இந்த எப்படி அடுத்து அடாப்ட் ஆகணும், இல்லைன்னா லே ஆஃப் ஆகணும். இந்த சைடு இல்லைன்னா அந்த சைடு லே ஆஃப் ஒன்லி. இல்லைன்னா ஏஐ எப்படி நம்ம அடுத்து மேலே போகிறத டாஸ்டப்பு எப்படி நம்ம லே ஆஃப் பண்ணுது. அது மட்டுமே அடுத்த வீடியோவில் பார்த்துல நம்ம எப்போ ஒரு ஸ்டூடெண்ட் இருந்து ஏஐ எப்படி லேர்ன் பண்ணிட்டு ஃபுல்லாக டீட்டெயில் சொல்லலை. இப்போ மோஸ்ட்லி ஏஐ மட்டுமே டேட்டா சயின்ஸ், மிஷின் லேர்னிங், டீப் லேர்னிங், அது மட்டும் கம்ப்யூட்டர் சயின்ஸ். இப்போ அட்வான்ஸ் டெக்னாலஜி மெட்டல் சூப்பர் இன்டெலிஜென்ஸ் ஒன்று
வந்தது. அது மட்டும் இல்லாமல் ஐபிஎம் மோஸ்ட்லி டெக்னாலஜி வந்துட்டு ஏன் இப்போது AI does not think like humans. It learns from data. More data means better learning, but mistakes can still happen.